வழுக்கத்தலையா இருக்கிறவங்கள போடா சொட்டன்னு சொன்னா புடிச்சு ஜெயில போட்டுருவோம்னு யூகேவோட ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ஜட்மெண்ட் அவங்க எப்படி இம்பல்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 2019ல ஒரு கம்பெனியை சேர்ந்த ஒரு மேனேஜருக்கும் எம்ப்ளாய்க்கும் வாக்குவாதமா இருக்குது. ஸோ அந்த வாக்குவாதத்தில் அந்த மேனேஜர் அந்த எம்ப்ளாயை பார்த்து போடா சொட்டன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த எம்ப்ளாயுமே வந்துட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த மேனேஜர் வந்து என்ன போடா சொட்டன்னு சொல்லி திட்டி என்ன வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஸோ இதை விசாரிச்ச ஜட்ஜஸுமே வந்து ஒரு ஆணை வந்து போடா சொட்டன்னு சொல்றது அவனோட ஜெண்டர் குறிக்குது. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு பெரிய தப்பு அப்படின்னா ஒரு உமனோட பிரெஸ்ட்டை கிண்டல் பண்ணி பேசுற அளவுக்கு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜஸுமே வந்து தீர்ப்பு எழுதிட்டாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் போடா சொட்டன்னு சொல்றது வந்து அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ் ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு பாடி ஷேமிங் தான், அதை நம்ம கண்டிப்பாக பண்ணக்கூடாது தான். பட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சொல்ற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் வழுக்கத்தலை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஃபைனலி முக்கியமான விஷயம், இந்த தீர்ப்பு எழுதின 3 ஜட்ஜஸ்க்குமே வழுக்கத்தலை தான்.